மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி ஹலோ டேய் பாத்துரா பத்திரம் மிஸ் ஆயிடக்கூடாது. நான் பாத்துக்கிறேண்ணா, நீ டீல்ல விடு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வெயிட் காட்டிடலாம். சரிண்ணா. என்னண்ணா என்ன இப்போ கிட்ட பண்ணி பண்றா? ஏதாவது பிரச்சனை இருப்பதுண்ணா. ஏய் விட்றா வண்டிய. ஏய் என்னடா இன்னமும் சும்மா படமா நிக்கிறீங்க? வாங்கடா வாங்கடா பாத்துக்கலாம். இன்னமும் நானும் பாத்துட்டே இருக்கேன். ஹலோ, பொருள் கை மாறிடுச்சு. உனக்கு வேணும்னா ஏர்போர்ட் பின்னாடி வா. வை. என்னடா ஆமா, ஒரு வேலை இருக்கு, பண்றியா? நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு பயங்கர பிஸி. சரி, என்ன மேட்டர்னு சொல்லு, உனக்காக வேணா பண்றேன். நக்கல்றா உனக்கு. ஒரு செம்ம டீல் இருக்கு, பண்ணலாமா? என்ன, ஓகே தானே? கெத்து பண்றோம். டாட். என்னடா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ரெடி தானே? எல்லாம் ரெடி தானா? எப்படின்னா நாளைக்கு நானும் இவனு போயிட்டு வந்துருவானா? 2 பேர் வேண்டாம், 4 பேர் போய்க்குங்க. ஒரு சில 50 லட்சம் ரூபாய் வருது, 8 இருக்கு. அந்த மாதிரி 4 பேர் போய்க்குங்க, அதான் சேஃப். பழைய ரூட் வேணா, கோட்டமேடு வழியா போய்க்குங்க. கோட்டமேடு வேணாண்ணா, பழைய ரூட்லயே போயிடலாமேண்ணா. ஏன்? இந்த ஏரியா ஏசி வடப்புண்ணா, தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை, நம்ம பழைய ரூட்லயே போயிடலாண்ணா. ஏசியா? நம்ம பார்க்காத ஏசியா? நம்ம பார்க்காத ஏசி தானா? ஏய் அடங்குங்கடா அண்ணா, அதெல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாண்ணா. இவனுக்கு சும்மா ஓம்பானுங்க. பேசணும்லாம் பேசாதீங்க. டிபார்ட்மெண்ட் தலை தூக்கி சாடுதுண்ணா. அவனை உட்காந்து சும்மா மாஸ்க் காட்டுவான். மாஸ்க் காட்டுவானா? போன போட அவனுக்கு. நானா
ஹலோ ஏசியா? என்னையா உன்னை பத்தி பையனுங்க பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க? நீ பெரிய புடுங்கியாம உட்கார்ந்த இடத்துலயே மாஸ்க் காட்டுவியாமா? சரி, 2 பேரும் ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு டீல் வச்சுக்கோ. நான் உன் ஏரியால நான் பொருளை கடத்துறேன். எனக்கு டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாதுப்பா. நீ டிபார்ட்மெண்ட் இல்லாம வந்து என்னை பிடிச்சு பாரு. உங்க அப்பன் பேரு என்னன்னு கூட எனக்கு தெரியல. சரி, நீ அவனுக்கு தான் பிறந்திருந்தீன்னா நீ வந்து என்னை பிடிச்சு பாரு. பார்க்கலாம் நாளைக்கு யார் மாஸ்க் காட்டுறான்னு. எங்கடா இருக்கீங்க? அண்ணா காட்டூர் தாண்டி போயிட்டு இருக்கோண்ணா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. பாத்துடா, மான பிரச்சனை, வாய் பேசியிருக்கோம். நான் பாத்துக்கிறேண்ணா, நீ டீல்ல விடு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, வெயிட் காட்டிடலாம். பொருளை சேர்த்துட்டு போன் அடிங்க, நான் மறுபடியும் கூப்பிடுறேன் இப்போ. சரிண்ணா. ஹலோ, சொல்றா. ஹலோ டேய், அங்க தானே இருக்க? டேய் பாத்துடா, பத்திரம் மிஸ் ஆயிடக்கூடாது. சமீபத்துல எந்த பெரிய சம்பவம் பண்ணாததால என்ன ஒரு ரவுடியாவே மதிக்கல. சரி வை, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். வாங்க கடத்தல் மன்னன். நம்ம கிட்டே சவால் விடுறாருப்பா. அது காலையிலேயே இங்க வந்துட்டேன். நீ தான் டிபார்ட்மெண்ட் உதவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டிய, அதான் காலையிலேயே ஆபீஸுக்கு லீவ் போட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் சம்பளமே போச்சு அவனால. ஏன் பாஸ், உனக்கு போலீஸ்ல எத்தனை ஃப்ரெண்டு இருக்காங்க? எனக்கு ஒரு ரவுடி ஃப்ரெண்டு இருக்க மாட்டானா? இது யார் தெரியுமா? என் நண்பன் சூர்யா. பசங்க சொல்லியிருப்பானுங்களே நம்ம உட்காந்த இடத்துலயே மாஸ்க் காட்டுவோன்னு. வேணாம், தப்பு பண்ணிட்ட. இல்லையே, இதுவரைக்கும் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. ஆள் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதுற, விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இதெல்லாம் பழைய டைலாக் பாஸ். வேணாம், சொல்றத கேளு. வேணாம். இது புதுசா இருக்கா? டிபார்ட்மெண்ட் கண்ணை யூஸ் பண்ற, அப்புறம் கல்லாட்டம்னு சொல்லுவான். இது எப்படி? டேய், பயந்தே போயிட்டேன்டா. ஏதோ பழைய படத்துல ஒரு டிஸ்ட் மாதிரி. இது நல்லா இருக்கே. சொன்னா கேளு. வேணாம். எங்க அப்பா பேர் தெரியாதுன்னு சொன்னல, நீட்டா இருக்கா?